சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டு அப்பாவி அதிகாரிகள் பலியாக்கப்பட்டுள்ளனர். உதய கம்மன்பில சாடல். இலங்கை கடற்பரப்பில் அடுத்தடுத்து அசம்பாவிதங்கள். ஒருவர் உயிரிழப்பு, 2 மாயம். மாகாண சபை தேர்தல் நகர்வு பயனளிக்கவில்லை. முன்னாள் பங்காளிகளை இணைக்கும் நாமலின் திட்டம் முறியடிப்பு. தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினரிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசிய வழக்கு. கையெழுத்திடுவதிலிருந்து விலக்கு கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல். அமெரிக்காவின் குற்றச்சாட்டை மறுத்த ஐரோப்பிய ஒன்றியம். சியோட்டாவில் ஊடுருவ முயன்ற 67 பேர் உயிரிழப்பு. எதிர்ப்புகளுக்கு பணிந்த பிபா. சர்ச்சைக்குரிய தனியார் முதலீட்டு திட்டத்தை மீள பெற்ற கியானி இன்ஃபான்டினோ. இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்துவதற்கு வழிவகுத்த குற்றத்தை செய்த ரவி செனவிரத்னவும் ஷானி அபேசேகரவும் காப்பாற்றப்பட்டு முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமுஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக விவதுருகர உருவே கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். 2019 நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு காரணமாக குறிப்பிடப்படும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான அப்போதைய சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் ரவி செனவரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகர ஆகியோருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் காப்பாற்றப்பட்டு முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தாக்குதல்களை தடுத்து நிறுத்தாமல் ரவி செனவரத்ன மற்றும் ஷானி அபேசகரா ஆகியோர் தெளிவாகவே இந்த தாக்குதலுக்கு பின்னணி அமைத்துக் கொடுக்கும் வகையில் பொறுப்பு மீறி செயற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் முன்னாள் காவல்துறை மாதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோரை விடவும் மிகவும் பெரிய தவறை புரிந்துள்ள ரவி செனவரத்னவுக்கும் ஷானி அபேசகரவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட முடியும் என்றும் கம்மன்பில தெரிவித்துள்ளார். காலநிலை சீர்கேடுகள் காரணமாக இலங்கை கடற்பரப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் அபாய சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. நீர்கொழும்பு கடற்பகுதியில் பல கடற்தொழில் படகுகள் ஆபத்தில் உள்ள நிலையில் அதில் ஒரு படகு கவிழ்ந்ததில் ஒருவர் பலியாகி மேலும் 2 காணாமல் போயுள்ளனர். இந்த பதிவு பதியப்படும் வரை பல படகுகளை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இதேபோல கொழும்புக்கு அருகே ஒரு சரக்கு கப்பலிலிருந்து வெற்று சரக்கு கொள்கலன்கள் கடலில் வீழ்ந்ததால் அவற்றினாலும் அபாயங்கள் ஏற்பட்டுள்ளன. காலநிலை சீர்கேடு காரணமாக இலங்கை கடற்பரப்பில் கொந்தளிப்பான நிலை காணப்படுவதால் பல கடற்கலங்கள் நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளன. இதனையடுத்து ஸ்ரீலங்கா வான்படையின் உதவியுடன் கடற்படையின் தேடுதல் மற்றும் மீட்புக் குழுக்களின் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு கடற்பகுதியில் ஒரு படகு கவிழ்ந்ததை அடுத்து அந்த பகுதியில் கூட்டு மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை ஒரு உடலம் மீட்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் காணாமற் போன 2 மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன. இதே கடற்பகுதியில் மேலும் பல மீன்பிடி படகுகள் சிக்கலில் இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதால் மீட்புக் குழுக்களும் நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளன. இதேபோல கொந்தளிப்பான கடல்நிலை காரணமாக வெற்று கொள்கலன்கள் கடலில் விழுந்த சம்பவத்தை தொடர்ந்து ஸ்ரீலங்கா மீன்வளம் மற்றும் நீர்வள திணைக்களம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு துறைமுகத்திலிருந்து மேற்கே சுமார் 17 கடல் மைல் தொலைவில் கொள்கலன்கள் கடலில் விழுந்ததாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் கடல் நீரோட்டங்கள் காரணமாக குறிப்பாக பேருவள மற்றும் நீர்கொழும்பு இடையேயான கடலோர பகுதியில் கொள்கலன்கள் கடற்கரையை நோக்கி அடித்துச் செல்லப்பட அதிக வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். குறித்த கொள்கலன்களை காணும் உள்ளூர் மீனவர்கள் மற்றும் மாலுமிகள் உடனடியாக அது குறித்து நீர்வள திணைக்களத்தின் வானொலி தொடர்பு மையத்திற்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து பிரித்து சென்ற பிவிதுருகல உரிமைய தேசிய சுதந்திர முன்னணி மற்றும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளை மீண்டும் கூட்டணி அடிப்படையில் ஒன்றிணைக்க அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது. வர இருக்கும் மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு எதிர்க்கட்சிகள் மற்றும் முன்னாள் பங்காளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் நகர்வு ஒரு பகுதியாகவே உதய கம்மன்பல விமல் வீரவன்ச மற்றும் வாசுதேவ நாணயக்கார ஆகியோருடன் இந்த சந்திப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. விவித்ருஹெல உரிமைய கட்சி, சுதந்திர தேசிய முன்னணி மற்றும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளை கூட்டணி அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் ஒன்றிணைப்பதற்கு பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எடுத்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது. மாகாண சபை தேர்தலை இலக்காக கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவதற்கு தீர்மானித்து அதற்குரிய நகர்வுகளை முன்னெடுத்துள்ளது. குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகிச் சென்ற தரப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளது. அதற்கமைய அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அண்மையில் விவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில, தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான வகையில் கருத்து பரிமாறப்பட்டுள்ளதுடன் எவ்விதமான நிபந்தனைகளும் இணக்கப்பாடுகளும் பொதுஜன பெரமுனவினால் முன்வைக்கப்படாத நிலையில் எவ்வித உறுதியான தீர்மானமும் எடுக்கப்படாத நிலையில் சந்திப்பு முடிவடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்காரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணம் முதல் பேருவளை வரை சிறிய படகுகள் கடலுக்கு செல்வதை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தடை செய்ய மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏற்படக்கூடிய சீரற்ற வானிலை தொடர்பில் கணிக்கப்பட்ட நிலையிலே குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மேற்கே நேற்று இரவு முதல் நிலவும் மழைக்கால நிலைமை மற்றும் காற்றின் வேகம் அதிகரிப்பதன் காரணமாக நாட்டைச் சுற்றியுள்ள கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு மற்றும் களுத்துறை ஆகிய கடற்பகுதிகளில் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் தொழிலில் ஈடுபடும் சிறிய மற்றும் ஒரு நாள் படகுகள் மறு அறிவித்தல் வரை தொழிலுக்காக கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை மிக உயர்வாக அதிகரிக்கக்கூடும் என்றும் அத்துடன் கடல் அலைகள் கொந்தளிப்பாக மாறுவது சிறிய படகுகளுக்கு கடும் அச்சுறுத்தலாக அமையக்கூடும் எனவும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த தெரிவித்துள்ளார். தற்போது கடலுக்கு சென்றுள்ள சிறிய மற்றும் ஒருநாள் படகுகள் ஏதேனும் இருப்பின் அவை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பாதுகாப்பாக கரைக்கு திரும்புமாறு அவர் தெரிவித்துள்ளார். இரவு வேளையில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் இக்காரணம் கொண்டும் தேவையற்ற ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டாம் என தாம் மீனவர் சமூகத்திடம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிலவும் வானிலை தொடர்பில் மீன்பிடி மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் மேலதிக அறிவித்தல்கள் குறித்து தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்குமாறும் தமது உயிர் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்பு குறித்து பொறுப்புடன் செயற்படுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை காங்கேசன் துறையிலிருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வவுனியா பறையநாளங்குளம் காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த நபருக்கு 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒவ்வொரு குற்றச்சாட்டும் ரூபாய் 2 லட்சம் பிரகாரம் 4 லட்சம் ரூபாய் அபராதமும், இந்த தொகையை செலுத்த தவறினால் தனித்தனியே 1 ஆண்டு கால சிறை தண்டனையும் வழங்கி வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வவுனியா பறையநாளங்குளம் காவல் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் கடந்த 2020 ஆண்டு அக்டோபர் மாதம் 1.8 கிராம் ஹெரோயினை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் வியாபாரம் செய்ய முற்பட்ட குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவருக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் கடந்த 2021 வவுனியா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் குறித்த வழக்கு தீர்ப்புக்காக நேற்றைய தினம் தேதியிடப்பட்டிருந்தது. இதன்போது குறித்த குற்றச்சாட்டுக்கள் அரசு சட்டவாதியினால் எதிரிக்கு எதிராக நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக மேல் நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளார். 1.8 கிராம் ஹெரோயினை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் வியாபாரம் செய்ய முற்பட்ட நபருக்கு தனித்தனியே 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 2 லட்சம் ரூபாய் பிரகாரம் 4 லட்சம் ரூபாய் அபராதமும், குறித்த தொகையை செலுத்த தவறின் தனித்தனியே 1 ஆண்டு கால சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளித்தார்.
யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பாரிய அபிவிருத்தி பணிகள் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேரில் சென்று பார்வையிட்டு பணிகளின் முன்னேற்றம் தொடர்பாக துறைசார் அதிகாரிகளுடன் விரிவான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வட மாகாணத்தின் விமான போக்குவரத்து மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கேற்ப மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டுமான பணிகளின் தற்போதைய நிலை குறித்து கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். இதன்போது பயணிகள் புறப்பாடு மற்றும் வருகை பகுதிகளை மேம்படுத்தும் திட்டங்கள், புதிய கட்டட வசதிகள், பாதுகாப்பு மற்றும் சேவை வசதிகளை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளிடமிருந்து விரிவான விளக்கங்களை பெற்றுக்கொண்டார். அதேவேளை திட்டமிட்ட காலக்கெடுவிற்குள் பணிகளை நிறைவு செய்வதன் அவசியத்தையும், எதிர்காலத்தில் அதிகளவான உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவைகளை கையாளக்கூடிய வகையில் அனைத்து வசதிகளும் உயர்தரத்தில் அமைக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பலாலி விமான நிலையத்தை விரிவுபடுத்தி வடக்கு மக்களுக்கும் வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களுக்கும் சிறந்த விமான போக்குவரத்து சேவையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு புதிய அரசாங்கத்தின் முன்னுரிமை அபிவிருத்தி திட்டங்களின் ஒரு பகுதியாக விமான நிலையத்தின் விரிவாக்கப் பணிகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நிறைவடைந்ததன் பின்னர் வடமாகாணத்தின் சுற்றுலாத்துறை, முதலீட்டு வாய்ப்புகள், வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேலும் வலுப்பெறுவதுடன் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணிகளுக்கான சேவைகளும் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசிய வழக்கில் தாம் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை கையெழுத்திடப் போவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாவைக்கா சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்படை பெற்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருகின்றார். மதுபானக்கடை முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினரும் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் முன்னிலையாகி கையெழுத்திடாமல் இருந்து வந்துள்ளார். மதுபானக்கடை முறைகேடு வழக்கில் உச்ச நீதிமன்றம் முன்பணை வழங்கிய நிலையில் இன்று செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் முன்னிலையாகி கையெழுத்திட்டார். அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி தாவேகா சட்டமன்ற உறுப்பினரிடம் பேரம் பேசிய வழக்கில் வருகின்ற 4ஆம் தேதி வரை கையெழுத்திடுவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி முதல் செந்தில் பாலாஜி தினமும் கையெழுத்திட்டு வரும் நிலையில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். விரைவில் இந்த மனு மீதான விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐரோப்பாவுக்குள் பெருமளவான சட்டவிரோத குடியேற்றத்தை ஊக்குவிக்க ஸ்பெயின் அரசாங்கம் திட்டமிட்ட முயற்சிகளை மேற்கொள்வதாக அமெரிக்கா குறிப்பிட்டாலும் மொரோக்கோவில் உள்ள ஸ்பெயின் பிராந்தியமாக சியூட்டாவுக்கும் ஐரோப்பிய கண்டனத்துக்கும் இடையில் எந்தவொரு இடம்பெயர்வும் இதுவரை இடம்பெறவில்லை என ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. சியூட்டாவில் இருந்து கடல் தாண்டி ஸ்பானிய தீபகற்பத்திற்கு பயணம் செய்வது இலகுவில் சாத்தியமில்லை என்பதனால் எல்லைகள் அற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் செங்கன் பகுதியின் ஒருமைப்பாடு முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் உறுதி வழங்கினாலும் இத்தாலி, பிரான்ஸ், போர்த்துகல் ஆகிய நாடுகள் எச்சரிக்கை நிலையில் உள்ளன. இதில் இத்தாலி மிக கடுமையான ஒரு நகர்வை எடுத்து ஸ்பெயினுக்கான செங்கன் பகுதியை இன்று முதல் தற்காலிகமாக மூடியுள்ளது. இந்த நடவடிக்கை ஒரு மாதத்திற்கு நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலிக்கு ஸ்பெயினுடன் தரைவழி இல்லை என்றாலும் கூட இன்று முதல் ஒரு மாதத்திற்கு ஸ்பெயினில் இருந்து இத்தாலிக்கு செல்பவர்கள் கடவுச்சீட்டை சமர்ப்பித்தே பயணத்தை செய்ய வேண்டியிருக்கும். அத்துடன் ஸ்பெயினினால் வழங்கப்பட்ட செங்கன் விசாவை வைத்திருப்பவர்கள் இந்த இடைநிறுத்த காலத்தில் இத்தாலிக்குள் நுழைய முடியாது. இதேபோல தரை மற்றும் கடல் எல்லைகளில் கட்டுப்பாடுகளை பிரான்ஸ் மற்றும் போர்த்துகல் ஆகிய நாடுகளும் எடுத்துள்ளன. பிரான்ஸ் ஸ்பானிய எல்லையில் இன்று காவல்துறை மற்றும் ஜெண்டான்களின் எண்ணிக்கை 5 மடங்காக அதிகரித்துள்ளது. வடக்கு மொரோக்கோவில் உள்ள ஸ்பெயின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியான சியூட்டாவுக்கும் நுழைய முயன்றபோது 67 பேர் பலியானதாக இன்று பகல் அறிவித்த ஸ்பெயின் உள்துறை அமைச்சர் இந்த உயிர் பலிகள் துயரமானவை என்று அவர் விவரித்துள்ளார். 48 மணி நேரத்துக்குள் குறைவான நேரத்தில் செவுட்டாவில் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டதாகவும் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஐரோப்பாவுக்குள் பெருமளவான சட்டவிரோத குடியேற்றத்தை ஊக்குவிக்க ஸ்பெயின் அரசாங்கம் திட்டமிட்ட முயற்சிகளை மேற்கொள்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டினாலும் சியூட்டாவில் இருந்து ஐரோப்பிய
கண்டம் நோக்கிய எந்தவொரு இடம்பெயர்வும் இதுவரை இடம்பெறவில்லை என ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. ஸ்பெயினை பேரழிவுக்குள்ளாக்கிய காட்டுத்தீ பரவல் மீது அதிக கவனம் செலுத்தப்படாமல் இருந்திருந்தால் 24 மணி நேரத்தில் 50,000 பேர் மொரோக்கோவில் இருந்து சியூட்டாவுக்குள் நுழைந்திருக்க வாய்ப்பில்லை என ஸ்பெயின் அரசாங்கத்தின் ஒரு மூத்த அரசாங்க அதிகாரி தெரிவித்துள்ளார். மொரோக்கோவுடனான எல்லை பிரச்சினை மற்றும் சியூட்டா விடயங்களில் அரசாங்கத்திடம் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாததையும் அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. கடலால் நீந்தி வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்ததை காட்டும் சிவில் காவல்துறையின் அறிக்கைகள் உள்ளிட்ட ஆரம்பகட்ட எச்சரிக்கை அறிகுறிகள் போதுமான அளவு கவலைக்குரியதாக கருதப்படவில்லை என்பதை ஸ்பெயின் பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்நிலையில் கியூட்டா விடயத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் ஒரு நெருக்கடி ஏற்பட்டதால் இத்தாலியும் பிரான்சும் இன்று ஸ்பெயினுடனான தங்கள் எல்லை கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளன. ஐரோப்பிய கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பின் புறக்கணிப்பு, அச்சுறுத்தல் மற்றும் ஆசிய அமெரிக்க கால்பந்து கூட்டமைப்புகளின் வலுவான எதிர்ப்பு ஆகியவற்றின் காரணமாக பேபா கால்பந்தாட்ட போட்டிகளின் தனியார் முதலீட்டாளர்களை இணைக்கும் சர்ச்சைக்குரிய திட்டம் மீளெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 4 ஆண்டுகளில் உதைப்பந்தாட்டத்தை வளர்ப்பதற்கான நிதியை $10 பில்லியன் உயர்த்துவதை நோக்கமாக கொண்டதான ஃபீஃபா தலைவரால் குறிப்பிடப்பட்ட இந்த திட்டம் அனைவரையும் அதிர்ச்சிப்படுத்திய நிலையில் இந்த சர்ச்சை திட்டத்தை மீளெடுப்பதாக கியானி இன்ஃபான்டினோ இன்று அதிகாலை அறிவித்தார். இந்த யோசனை 55 ஐரோப்பிய கால்பந்தாட்ட அணிகளை ஒன்றிணைக்கும் ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து பெரும் புயலை கிளப்பியதால் இன்ஃபான்டினோ தற்போது பின்வாங்கியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னரின் சகோதரரான ஜோஸ்வா குஷ்னரால் உருவாக்கப்பட்ட த டிரைவ் எட்டர்னல் என்ற நிறுவனத்தின் முதலீட்டு நிதியை உலக கோப்பை உட்பட அதன் போட்டிகளில் புகுத்தி அதற்குரிய பங்குகளை தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்க இன்ஃபான்டினோ திட்டமிட்ட இந்த விடயம் தற்போது மீளெடுக்கப்பட்டுள்ளது. 2026 உலக கிண்ண போட்டி காலத்தில் அமெரிக்க அதிபருடன் இன்ஃபான்டினோ நெருங்கிய உறவுகளை வெளிப்படுத்தியமை அவதானிக்கத்தக்க ஒரு விடயமாக இருந்தது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டு அப்பாவி அதிகாரிகள் பலியாக்கப்பட்டுள்ளனர். உதய கம்மன்வில சாடல். இலங்கை கடற்பரப்பில் அடுத்தடுத்து அசம்பாவிதங்கள், ஒருவர் உயிரிழப்பு, 2 மாயம். மாகாண சபை தேர்தல் நகர்வு பயனளிக்கவில்லை, முன்னாள் பங்காளிகளை இணைக்கும் நாமலின் திட்டம் முறியடிப்பு. தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினரிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசிய வழக்கு, கையெழுத்திடுவதிலிருந்து விலக்கு கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல். அமெரிக்காவின் குற்றச்சாட்டை மறுத்த ஐரோப்பிய ஒன்றியம், சியூட்டாவில் ஊடுருவ முயன்ற 67 பேர் உயிரிழப்பு. எதிர்ப்புகளுக்கு பணிந்த பிபா, சர்ச்சைக்குரிய தனியார் முதலீட்டு திட்டத்தை மீளப்பெற்ற கியானி இன்ஃபான்டினோ. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.